வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலோட பேர் என்னென்னா கிரிக் என்டர்டைன்மெண்ட் ஜங்ஷன். இந்த சேனலில் முழுக்க ரிவ்யூஸ் அண்ட் ப்ரிவியூஸ் ஆஃப் ஆல் கிரிக்கெட் மேட்சஸ் irrespective ஆஃப் எனி டீம்ஸ், அனலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒப்பீனியன் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ. நியூசிலாந்து ஓடிஐ சீரீஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து ஒரு டிஃபீட்டை சஃபர் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் நியூசிலாண்ட், அகெயின்ஸ்ட் தி இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling attack ஆஃப் நியூசிலாண்ட். இன்எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யங் bowling attackன்னு சொல்லலாம். ஏன்னா ஐ ஒன்ட் டிகிரேட் தேர் bowling attack as inexperience ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ ஒரு யங் bowling லைனப்பை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் பேட்டர்ஸை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் நம்ம நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவே கிரவுண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரெக்கார்ட் தாங்க. நியூசிலாந்து இந்த சீரீஸை வந்து 2-1 ஜெயித்தாங்க. இந்தியன் சாயில் இது வந்து இஸ் அ ஃபஸ்ட் ஓடிஐ சீரீஸ் வின் இன் இந்தியன் சாயில். நெகட்டிவ்ஸ் ரொம்ப இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது டீம் இந்தியா கிட்ட. பட் நம்ம நியூசிலாண்டு இப்போ பார்த்தோம் போவோமே, ஏன்னா அவங்கள பற்றி பேச நிறைய இருக்குங்க, நிறைய பாசிட்டிவ் இருக்குது. கேன் வில்லியம்சன் இல்லை, ரச்சின் ரவீந்திரா இல்லை, டாம் லேத்தம் இல்லை, bowlingல மேட் ஹென்ரி இல்லை, ரீசெண்ட்லி கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருக்க ஜேக்கப் டஃபி இல்லை, மிச்சல் சாண்ட்னர் இல்லை, தேர் T20 இன்டர்நேஷ்னல் கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் இல்லை. இத்தனை பேரோட ஆப்சன்ஸில் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் bowling attack வித் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். லைக் அவரை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். பட் இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் bowling லைனப்பை வச்சுட்டு அவே சீரீஸில் அகெயின்ஸ்ட் நம்பர் 1 ஓடிஐ டீம் இந்தியா கிட்ட ஜெயிக்கிறதுன்றது ரியலி ஹேட்ஸ் ஆஃப்ங்க. நம்ம கண்டிப்பாக அவங்கள ரொம்ப பாராட்டி ஆகணும். அஃப்கோர்ஸ் நியூசிலாந்து பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிளேயர்ஸ் வந்து இல்லை. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, இந்த என்டையர் பேட்டிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் டேரல் மிச்சல். ஏன்னா டேரல் மிச்சல் நம்ம தெரியும், இந்த ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹி வாஸ் அன் நம்பர் 2 ஓடிஐ பேட்டர் இன் தி ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ஸ், நம்பர் 2 பேட்டர் இன் தி ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்ஸ். ஸோ அவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இந்தியாவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், இந்த பேட்டிங் லைனப்பை எப்படி அவர் கேரி பண்ணுவார் அப்படின்னு ஏற்றப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கு ஆன்சர் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக ஆன்சர் பண்ணலங்க. 100 மார்க் எடுக்கிற அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு அவரோட பேட்டிங் மூலிமா. வாட் அ பிளேயர் இந்த இஸ். ஐ திங்க் அவர் இதுக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்பில் இன் இந்தியா அகெயின்ஸ்ட் இந்தியாவே வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒன்று இன் நார்மல் லீக் மேட்ச் அண்ட் அனதர் ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் செமிஃபைனல். ரெண்டுமே லாஸாக இருக்கலாம், பட் த இன்டென்ட், த ஃபைட் ஹி ஹேஸ் டெலிவர்ட் அகெயின்ஸ்ட் இந்தியா இஸ் ரியலி அப்ரிஷியபிள் அண்ட் வி நீட் டு சல்யூட் ஹிம். கொஞ்சமாக அவர் டிராவிஸ் எடுத்து அடுத்தது இல்லை டிராவிஸ் எடுத்து ஒரு படி மேலேயே வந்து போயிட்டு இருக்காரு. அந்த செமிஃபைனல் மட்டும் ஜெயிச்சிருந்தாருன்னா டேரல் மிச்சலோட பேட்டிங் மூலிமா ஜெயிச்சிருந்தாங்கன்னா நியூசிலாந்து கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்திருப்பார் டேடி ஆஃப் இந்தியான்னு வந்ததுன்னா. அஃப்கோர்ஸ் ஹி இஸ் த மேன் ஆஃப் தி சீரீஸ் இன் தி ஓடிஐ சீரீஸ். அவரோட பேட்டிங் அண்ட் ஸ்பின் பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க. பேட் ஃபுட்டில் எவ்வளோ நல்லா ஆடினாருன்னு பார்த்தீங்கன்னா இவரும் சரி. அந்த செகண்ட் நான் வந்து எந்த மேட்ச் எல்லா மேட்ச்லையும் நல்லா தான் ஆடினார், பட் எஸ்பெஷலி அவர் செகண்ட் மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி அடிப்பார் சேசிங்கில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. லைக் நம்ம வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ருத்ரு அண்ட் கோலி பார்ட்னர்ஷிப்பை வந்து பாராட்டணும். சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணி தேவைப்படும் பவுண்டரி அடித்து இந்த மாதிரி நம்ம பாராட்டினோமோ, அதே போல் சற்றும் குறையாத சலிக்காத வகையில் மிச்சல் ஆடினாருங்க. அலாங் வித் தட் வில்லியன் வந்து பார்ட்னர் பண்ணார். வில்லியன் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2024 டெஸ்ட் சீரீஸ்லேயே வந்து தான் யாருன்றதை நிரூபித்தார். நம்ம லெட்ஸ் கம் டு தி ஓடிஐ சீரீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஆடினார். அதே மாதிரி bowling லைனப் எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா அசோக் தான் ஆடினார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். பெருசாக துறையிலனாலும்
டீசெண்டாக வந்து இப்போ போட்டார். அவருக்கு பதிலாக ஜேடன் கானட்ஸ் வந்து நியூசிலாந்து டீம் பிக் பண்ணாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்சஸில். எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து நியூசிலாண்டோட சீரீஸ் வெற்றிக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், அவர் மட்டும்தான் நல்ல அதிக விக்கெட் எடுத்தாரா அப்படின்னா இல்லை தான். பட் த வே ஹீ bowled against the legends like Virat Kohli, Rohit Sharma, and even some informed players like Shubman Gill, Shreyas Iyer, etc. Even KL Rahul. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. எக்கனாமிக்கலாகவும் போட்டார், விக்கெட்ஸும் எடுத்தார். முக்கியமாக அந்த டெபியூட்டன்ட் பிளேயர்கிட்ட இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. தட்ஸ் தி ட்ரூத். அதை மறுக்கவே முடியாது. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு இல்லைங்க. இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்ட்டை ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்றது இட்ஸ் நாட் அ நியூ திங். இன்றைக்கி இப்போது ஜேடன் கானட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா சைமன் ஹார்மர், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த இயரோ இல்லை முன்னணி இயரோ மட்டும் நீங்கள் எடுக்க வேண்டாம். த்ரூ டு லாஸ்ட்டு 3 to 4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. டச் தி ட்ரூத். பட் என்ன வந்து ஒரு கன்சர்னிங்காக இருக்குன்னா, பீயிங் நோன் ஃபார் பிளேயிங் வெல் அகேன்ஸ்ட் தி ஸ்பின்னர்ஸ்லேருந்து இப்படி ஒரு டிரான்சிஷன் ஆனதுன்றது நிச்சயமாக வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு விஸ்டின் டீமோ இல்லை வெஸ்பர்ட்ஸோ எவ்ரி ஒன் இந்தியன் பேட்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஸ்பின்னு அகேன்ஸ்டாக சூப்பராக ஆடுவாங்க அப்படின்னு நம்ம பேர் எடுத்தவங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பின்னர்கிட்ட, அதுவும் ஒரு டெபியூட்டன்ட் ஸ்பின்னர்கிட்ட வந்து நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லலாம், ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வந்து இல்லாத ஆகுறாங்க, ஸ்வீப் ஷாட்ஸ் வந்து இல்லை, வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இல்லை, ஒரு ஒன் டைமென்ஷனலாக ஆடுறாங்க பிளேயர்ஸ்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூசிலாண்டு டீமை எடுத்துட்டிங்கன்னா அந்த டேரல் மிச்சலும் சரி, இல்லை வில்லியந்து, பிலிப்ஸ் யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்போ இல்லை பேடல் ஸ்வீப், எவ்ரி திங் ஒரு வெரைட்டி ஆடுறாங்க. மெயின்லி ஸ்டெப் அவுட் பண்ணியும் ஆடுறாங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜ் ஃபார் டெம். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் நம்ம நியூசிலாந்து கிட்டேருந்து ரொம்ப கற்றுக்கணுங்க. நம்ம நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து எஸ்பெஷலி ஒரு குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜாவை எப்படி டேக் ஆன் பண்ணான்றதை நம்ம நிச்சயமாக பார்க்கணும். டேரல் மிச்சல் சரி, வில்லியம்ஸும் சரி, கிளின் பிலிப்ஸ் சரி, எல்லாருமே வந்து நல்லா ஆடினாங்க. அதுதான் இந்த சீரீஸ்க்கு வந்து ஒரு வின்னுக்கும் லாஸ்ட்டுக்கும் மத்தியில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருந்தது நான் நம்புகிறேன். அதை டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். நம்ம நியூசிலாண்டு பற்றி நம்ம பேசியாச்சு. வெல் டிசர்வ்ட் வெற்றி, வெரி வெல் பிளேடு, கேவ் டஃப் ஃபைட் டு த இண்டியன்ஸ். ஈவன் ஃபஸ்ட் மேட்ச்லேயே வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் ஓகே, எனிவே அட் எண்ட் தே வான் த சீரீஸ். இட்ஸ் ரியலி அண்ட் வெரி குட் நியூஸ் ஃபார் டெம். இன்றைக்கி T20 சீரீஸ் வேறு ஸ்டார்ட் பண்ண போகுது. இது ஒரு முக்கியமான சீரீஸ் சொல்லலாம் இந்தியன் T20 டீமுக்கு. ஏன்னா இது பெனல்டிமேட் சீரீஸ் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் T20 வேர்ல்ட் கப் ஃப்ரம் February month. ஸோ பார்ப்போங்க எப்படி வந்து நியூசிலாந்து டீம் வந்து எப்படி இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுறாங்களா, இல்லை இந்தியன்ஸ் வந்து T20 இதில் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறான்றது பார்ப்போம். இன்றைக்கி பார்ப்போம். வெல், நம்ம வந்து இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். இந்தியா டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த த்ரூ சீரீஸ் பார்ப்போம். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹர்ஷித் ராணாக்கு வருவோம். ஹர்ஷித் ராணா வந்து ரியலி தணிக்க முடியாத ஒரு பிளேயராக இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் என்னடா போலிங்கில் 3 விக்கெட் எடுக்கிறாரு, இன்னொரு மேட்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் 52 ரன் அடிக்கிறாரு. இந்த டெம்ப்ளேட்ஸ் ஒன்று சொல்லுவான்னு பார்த்தீங்களா, தணிக்க முடியாத பைத்தியாரண்டா இவன், அந்த மாதிரி தான் வந்து விளையாடுறாரு. நத்திங் அகேன்ஸ்ட் டு ஹிம். ரியலி வெரி வெல் பிளேடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து கேஎல் ராகுல் தான் சொல்லலாம். கேஎல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓடிஐ கரியர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய வந்து ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுப்பிச்சு. ஏன்னா ஃபேன்ஸ் சரி, எக்ஸ்பர்ட்ஸும் சரி. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து என்ன நம்பர் 6 வந்து ஆடுறாரு, அவர் வந்து நம்பர் 4 ஆடணும், அவர் இஸ் எ பெஸ்ட் பேட்டர் இன் அவர் டீம், ஸோ ஹி நீட்ஸ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ஓவர்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, வாதாடுறாங்க.
இது எல்லாமே இருந்தும் நம்பர் 6 அனுப்புறியா பெர்ஃபார்மன்ஸ், நம்பர் 5 அனுப்புறியா பெர்ஃபார்மன்ஸ், நீ எந்த வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் அனுப்பு, நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி ஆடுறான்றது கேஎல் ராகுல் பிஸ்தா பிளேயர் நிரூபிக்கிறாருங்க. பிஸ்தா பிளேயர் தான். ஒரு டைனமிக் பிளேயராக இருக்காருங்க. நீங்கள் ஒரு நம்பர் 4லேயும் நம்ம ஒரு 45 மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு, நம்பர் 5லேயும் ஒரு 45 மேலே ஆவரேஜ் வச்சுருக்காரு, நம்பர் 6லேயும் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரியலி வந்து அவரை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்மளோட மிடில் ஆர்டர் இன் ஓடிஐ டீம் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தி கேஎல் ராகுல். ஆமாங்க, நான் நல்லா கவனிச்சிட்டேன். நீங்களும் நல்லா பார்த்துப்பீங்க. ஒரு 2023 வேர்ல்ட் கப் அப்புறமா இந்தியன் டீம் without the absence of Hardik Pandya is struggling a lot. They are facing difficulty in finding a best player to replace the Hardik Pandya. ஐ திங்க் வந்து அவங்க அந்த ஹர்திக் பாண்டியான்ற ஒரு பிளேயர் ஆல்ரவுண்டர்னால ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஆடணும் இல்லைங்க. ஒரு நாள் நமக்கு ஒரு நல்ல ஒரு 8, 9, 10, 11 ஒரு நல்ல பெஸ்ட் போலர்ஸ் இருந்தாலே ஸோ டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தான் எடுத்தாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. வி கேன் ஈவன் சூஸ் சம் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டர்ஸ் who are making tons and tons of runs in domestic cricket. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இது ரெக்யூப்மெண்ட்னால இந்தியன் டீம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு எழுந்தது. ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வரிங் சைன்ல. இத்தனை நம்ம சொல்லுவோம் இந்தியா மெயின் சைடு மட்டும் இல்லாமல் ஒரு ஏ டீம் பி டீம்னு நம்ம இந்த மாதிரி 2 காம்படிட்டிவ் சைட்ஸ் வந்து ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பண்ணுவோம், மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் we are lagging some best players. நம்ம வந்து ஒரு ரைட்டான பிளேஸ் ரைட்டான பொசிஷன்ஸில் ஆடுறதுல நம்ம ரியலி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுலையுமே சரி இல்லை செலக்ட் பண்ணுறதுலையுமே வந்து நம்ம கஷ்டப்படுறோம். இதான் உண்மை. அப்பார்ட் ஃப்ரம் தட் விராட் கோலி கிட்ட வருவோம். விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் ஆஃப் கேம். நிறைய பேர் வந்து யாராவது பேசினாங்க நான் கமிட்டல் எனக்கு தெரிஞ்சு நான் கமிட்டல்னு சொன்னதுனாலே என்னமோ அவருக்கு பூஸ்ட் ஏறிச்சான்னு தெரியல, இல்லை நம்ம தலை தோனியை பார்த்ததுனால அவர் என்ன மாயம் மந்திரம் பண்ணாரான்னு தெரில. சொல்லி அடிக்கிறாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மேட்சஸில் வந்து ஒரு பாலை பார்த்து அடிக்கிறாருன்னு நினைக்கிறாரா, இல்லை பாலை வந்து அவர் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த யார் அவங்கள நான் கமிட்டல் சொன்னாலும் அவங்கள மனசில் வச்சு அடிக்கிறாரா இது என்னன்னு தெரில, சொல்லி அடிக்கிறாருங்க. நான் வந்து லெஜெண்டரா ஐ பிலாங் டு திஸ் அப்படின்றத வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. ரைட் ஃப்ரம் எவ்ரி மேட்சஸ் ஹி பிளேஸ். ஹேட்ஸ் ஆஃப் ரியலி விராட் கோலி வந்து நம்ம ரியலி பாராட்டியே ஆகணும். அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் லெட்ஸ் கம் டு தி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் டீம். பேட்டிங் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. நம்ம அவர் மேலே கொஸ்டின் மார்க்ஸ் இருக்குது. லைக் அவர் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம், அவர் வந்து நல்லா ஆட மாட்டாரு அப்படின்னு நான் வந்து முற்றிலும் மாறுபடுறேன். இதுக்கு முன்னாடி நடந்த ஓடிஐ சீரிஸ் எல்லாமே சரி, நியூசிலாண்டில் நடந்த அவே சீரீஸுமே சரி, ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இல்லை 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி ஆன சீரீஸுமே சரி, ஹி பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நியாயமாக பார்த்தா சுப்மன் கில் தான் ஓவர்சீஸில் வந்து ஒரு 50 கூட இல்லை. நான் சொல்கிறது சேனா கண்ட்ரீஸ் 50ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாண்ட் அண்டு ஆஸ்திரேலியாஸில் வந்து ஆடிட்டார்னு நினைக்கிறேன். பட் இஸ் எட் டு ஸ்டோர் ஈவன் 50. ஸோ சுப்மன் கில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து நல்லா ப்ளே பண்ண மாட்டாருன்னு ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்க தான் செய்யுது. ஹோப் ஹி ரெட்டிஃபைஸ் இட். ஸோ நம்ம ஸ்ரேயஸை அலோன் ப்ளேம் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அக்செப்டபிள். பட் எவ்ரி ஒன் ஷுட் கான்ட்ரிபியூட், அது வந்து மாற்றுக்கருத்து இல்லை. லெட்ஸ் ஹோப் இன் தி நெக்ஸ்ட் சீரீஸ் ஹி வில் பிளேஸ் வெரி வெல் ஃபார் தட். ரோஹித் சர்மா பற்றின ஒரு கேள்விக்குறி என்னென்னா, வயசாகிட்டு போயிடுப்பா, 2027 வேர்ல்ட் கப் வருது, அவர் ஆடணுமா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. என்ன கேட்டால் அவர் ஆடமானா நான் சொல்ல மாட்டேன், ஆடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். சான்ஸ் கொடுப்போம். அடுத்து வந்து ஜூலை ஆர் ஜூன் மந்தில் வந்து நம்ம இங்கிலாண்டில் போய் ஆட போகிறோம், அது ஓடிஐ சீரீஸ். அதில் பார்ப்போம். ப்ளஸ் ஐபிஎல் வேறு நடக்குது, அதில் பார்ப்போம். லெட்ஸ் சி இஃப் ஹி ஹாஸ் எனஃப் மேட்ச் ஃபிட்னஸ் டு ப்ளே டு கெட் செலக்டட் இந்த டீம் ஆர் நாட்டுன்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒரு டிசிஷன் எடுக்கலாம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் லெஜண்ட் இன் தி ஓடி கிரிக்கெட். ஒரு ஃபேர்வெல்லாச்சும் வைக்கணுங்க. சப்போஸ் இது பண்ணுறேன்னா அவரை வந்து டீம்லேருந்து அப்படியே ட்ராப் பண்ணுறது சச் அ க்ரூயல் ஃபார் ஹிம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்புகிறேன். ஹர்ஷித் ராணா வந்து ரியலி வந்து பாராட்டியே ஆகணும்.
ரிமார்க்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது எத்தனையோ பேர் வந்து அவரோட பிளேஸை வந்து கொஸ்டின் பண்ணாங்க, இவர் நமக்கு தேவையா, ஃபேவரட்டிசம் அது இதுன்னு. பட் ரியலி இதுக்கு வந்து நம்ம தம்பீர் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். தம்பீர்கிட்ட வந்து பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருக்க தான் செய்யுது. ஹோப் ஹி ஆல்சோ லுக்ஸ் இன்டு தி நெகட்டிவ்ஸ் அண்ட் ரெட்டிஃபைஸ் இட் as soon as possible. வெல், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. என்னை பற்றி பேசியிருப்பேன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் அதை ரெட்டிஃபை பண்ணுறேன். இன்னும் மோர் அண்ட் டீட்டெயில்டு வே ஆஃப் ரிவ்யூ ஆர் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன் இனி வரக்கூடிய நாட்களில். அன்டில் ஐ see you again. Bye.